ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓல்டு ஷர்ட்டை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க. இந்த மாதிரி ஒரு பழைய ஷர்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ஷர்ட்டில் இருக்க பேக்கெட் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பின்னூக்கு வச்சு அந்த தையல் மேலே வந்து லைட்டாக ஒரு சின்ன இது பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஷர்ட்டை விரித்து போட்டுட்டு அந்த ஸ்லீவுக்கு கீழே லைன் போட்டுக்கோங்க. 2 ஸ்லீவுக்கு கீழே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் கொடுத்துட்டு அதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் காமிக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷர்ட்டோட ஸ்லீவ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கை போர்ஷன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 3.5 இன்ச் அளவு இருக்க மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக 3.5 இன்ச் லென்த் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு இதில் 4 பீஸ் கிடச்சிதுங்க. இந்த மாதிரி ஷர்ட்டோட ஒரு கை போர்ஷனில் 4 பீஸ் கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு கை போர்ஷன்லேயும் அதே மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஷர்ட் போர்ஷனில் எவ்வளோ பீஸ் அது லென்த்தாக கிடைக்குதோ 3.5 இன்ச்சுக்கு எந்த மாதிரி கிடச்சிதுன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ண மாதிரியே இன்னொரு கை போர்ஷனுக்கு மேலே இந்த பீஸை வச்சு அதுக்கு மேலே வச்சு ஸ்ட்ரைட்டாக அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ 2 கை போர்ஷனையும் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு அப்படியே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அட்டாச் பண்ண தான் போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. இது எல்லாமே ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு அப்படியே ஃபுல்லாக ஜாயின் பண்ணிகிட்டே வரணுங்க. இப்போ ஃபஸ்ட்டு 2 பீஸ் எடுத்துக்கோங்க. நான் காமிக்கிற மாதிரி நல்ல சைடும் உள்ளே இருக்க மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே வந்து இந்த மாதிரி பீஸ் வச்சுட்டு அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வரணுங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு பீஸோட நல்ல சைடு உள்ளே இருக்க மாதிரி பார்த்து வச்சுட்டு வெளியே வந்து இந்த மாதிரி பீஸ் வச்சுட்டு அப்படியே ஓரம் வந்து டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி எல்லா பீஸையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் லென்த்தாக ஒரு பீஸ் கிடைக்குங்க. இதில் வந்து நம்ம ஒரு சைடு மட்டும் மடித்து ஸ்டிச் பண்ணணுங்க. ஒரு சைடு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு டபுள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதை வந்து ஒரு ஓரம் மட்டும் அப்படியே தைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு மட்டும் ஃபுல்லாக அப்படியே நான் காமிக்கிற மாதிரி மடித்து ஒரு ஓரம் மட்டும் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்புறம் ஷர்ட்டில் இருக்க பட்டன் வந்து தேவைன்னா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இதை எப்படியே விட்டுடலாம். நான் வந்து இப்போ அந்த ஷர்ட்டில் இருக்க பட்டனை வந்து இப்படி போட்டு விட்டுடுறேன். இது போட்டதுக்கப்புறம் அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாங்க. இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஷர்ட்டில் கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். அந்த கீழே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்கள்ல, அதை வந்து இப்படி டபுளாக ஃபோல்டு பண்ணி அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி தாங்க இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லென்த்தாக ஒரு பீஸ் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, ஒவ்வொரு பீஸை ஜாயின் பண்ணி வச்சுருந்தது அந்த பீஸ் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சைடு நம்ம மடிச்சிருப்போம் பார்த்திங்களா, அதில் இன்னொரு பக்கம் இருக்கும் பார்த்திங்களா, மடிக்காத பக்கத்தை எடுத்துக்கோங்க. இப்படி ஜஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு நான் காமிக்கிற மாதிரி நல்ல சைடு வந்து கீழே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து உள் சைடு தான் மேலே இருக்குது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளீட்டாக எடுத்து அதே மாதிரி அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஓரத்தில் அதாவது அந்த ஷர்ட்டு வந்து அப்படியே இருக்கணுங்க. நம்ம கீழே கட் பண்ணோம் பார்த்திங்களா, அதுக்கு மேலே இப்போ இந்த பீஸை வச்சு ஃப்ளீட்டாக கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஃப்ரில்லாக அப்படியே எடுத்து அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. நல்ல சைடு வந்து உள்ளே இருக்க மாதிரி வச்சு அப்படியே நம்ம மடித்து அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இந்த லாஸ்ட் வரைக்குமே அந்த எண்டு வரைக்குமே அப்படியே தைச்சிடணுங்க. ஒரு சைடு மட்டும் இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ ஜஸ்ட் இதை ஆஃபாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. சென்டரில் அந்த பட்டன் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு இப்படி ஜஸ்ட்டு ஒரு ஆஃபாக ஃபோல்டு பண்ணிங்கன்னா சென்டரில் நமக்கு ஒரு இது கிடைக்கும், ஒரு பார்ட்டிஷன் கிடைக்கும். ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் ஆஃபாக ஃபோல்டு பண்ணிங்கன்னா அங்கே ஒரு பார்ட்டிஷன் கிடைக்கும். அங்கேயும் ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 லைனையுமே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் காமிக்கிற மாதிரி இந்த ஓரமும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க, அந்த பக்கமும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த பக்கம் 2 பார்ட்டிஷன், அந்த பக்கம் 2 பார்ட்டிஷன் கிடைக்குங்க. கீழே வந்து டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து இன்னொரு பக்கம் ஓப்பன் சைடு இருக்கும் பார்த்திங்களா, இதில் வந்து நமக்கு தேவையில்லாத சின்ன சின்ன பீசஸ்லாம் இருக்குல்ல, குட்டி குட்டி பழைய துணிகள்லாம் சின்னதாக கட் பண்ணி இதுக்குள்ளே ஃபுல்லாக வச்சுக்கலாங்க. இந்த 4 பார்ட்டிஷன்லேயும் இதுக்குள்ளே ஃபுல்லாக நம்ம அந்த கிளாத்தஸ் எல்லாம் உள்ளே வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இந்த கிளாத் எல்லாம் உள்ளே வச்சதுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த இன்னொரு சைடு இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வந்து அந்த லென்த்தாக இருக்க பீஸ் வந்து இன்னும் மீதி இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம கீழே எப்படி ஃப்ரில்லாக வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி மேலேயும் நான் கீழே பண்ண மாதிரி மேலே வந்து அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க.
இது வந்து ஸ்டிச் பண்ணும்போது பார்த்து ஸ்டிச் பண்ணுங்க. அடியில இருக்கிற அந்த பீஸில் ஸ்டிச் ஆகணுங்க. அதே மாதிரி உள்ளே இருக்க கிளாத்தெல்லாம் நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு ஃபுல்லாக அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மேட் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அப்புறம் இதே மாதிரி இன்னொரு ஷர்ட் ஒன்று எடுத்திருக்கேங்க. இந்த ஷர்ட்டில் வந்து நான் காமிக்கிற மாதிரி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 கை போர்ஷன் அப்புறம் காலர் போர்ஷன் ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் காமிக்கிற மாதிரி ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஷர்ட்லேயும் அந்த பேக்கெட்லாம் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. பார்த்து மெதுவாகிடுங்க, அடியில் இருக்க அந்த ஷர்ட்டும் கிழிஞ்சிராமல் மெதுவாக எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஷர்ட்டை வந்து இப்போ ஈவனாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு இதில் வந்து பட்டன் பீஸ் தேவைப்படாது. அதனால் இது ரெண்டையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. வேறு எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷர்ட்டை வந்து கட் பண்ணதுக்கப்புறம் ஈவனாக ஃபோல்டு பண்ணிக்கலாங்க. ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஈவனாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ 2 பீஸ் இருக்கும் ஒரு சைடில். இதில் வந்து 3 இன்ச் இருக்க மாதிரி பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஸ்கேலில் தான் மார்க் பண்ணியிருக்கேன். கரெக்டாக 3 இன்ச் இருக்க மாதிரி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கோங்க. நமக்கு கரெக்டாக லைன் பண்ணிவிட்டு 2 பீஸ் கிடைக்குங்க ஒரு இதில். ஏன்னா அடியில் ஒரு பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே 3 இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணி 2 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு பக்கத்தில் 2, 3 எங்கே கேப் இருக்கோ அங்கே எல்லாம் நமக்கு 3 இன்ச் வர மாதிரி லென்த்தாக இருக்க மாதிரி பீஸை வந்து கரெக்டாக லைன் போட்டு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் பழைய சட்டை யூஸ் பண்ணாமல் இருக்குங்க. இந்த மாதிரி யாருக்கும் கொடுக்க முடியாத சட்டையை வந்து நம்ம இந்த மாதிரி மேட் மாதிரி பண்ணி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பக்கம் கட் பண்ணிட்டிங்கன்னா அடுத்தது அதுக்கு மேலே வைக்கிறதுக்கு திரும்ப நம்ம வந்து அளவெடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஃபஸ்ட்டு கட் பண்ண அந்த பீஸை வந்து கரெக்டாக அதுக்கு மேலே வச்சிங்கனாலே நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ எனக்கு ஒரு ஷர்ட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு 9 பீஸ் பக்கம் கிடச்சிது. இந்த மாதிரி 9 பீஸ் எடுத்துட்டேன். இப்போ வந்து அதே மாதிரி ஒரு பழைய பேண்ட் தான் எடுத்திருக்கேன். அதில் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கால் போர்ஷன் மட்டும் கட் பண்ணிக்கலாங்க. அது வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த ஷர்ட் போர்ஷன் நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து இதுக்கு மேலே வச்சு அதே மாதிரி கட் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம். கீழே வந்து அந்த ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் ஆகிருக்கும் இல்லைங்களா பேண்ட்டில், அதை வந்து நமக்கு தேவைப்படாது. அதை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஷர்ட் பீஸ் வந்து மேலே வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரியே தாங்க, ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண அந்த பீஸை எடுத்தே பக்கத்தில் வந்து அதுக்கு மேலே வச்சு ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதே மாதிரி பேண்ட்டோட இன்னொரு கால் போர்ஷனையும் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதுலேயும் நமக்கு எவ்வளோ பீஸ் வருதோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஷர்ட்டில் வந்த மாதிரியே இதுலேயும் டோட்டலாக 9 பீசஸ் வந்துருந்துச்சு. இப்போ இது 2 பீசஸுமே நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் அந்த ஷர்ட்டில் வந்து ஒரு போர்ஷன் எடுத்து காமிக்கிறேன். ஒரு பீஸ் எடுத்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி மடித்து அப்படியே ஸ்டிச் பண்ணுங்க. 2 ஓரமும் இந்த ஓரமும் அந்த ஓரமும் பிசிறு தெரியாத மாதிரி மடிச்சுட்டு எகைன் இன்னொரு பக்கம் ஒரு மடிப்பு மடித்து ஒரு ஓரமாக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போடணுங்க. இதே மாதிரி அந்த எல்லா பீசஸுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் இதே மாதிரி தான் அந்த பேண்ட் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, பேண்ட் பீஸ் கட் பண்ணியிருந்தோம்ல, அந்த பீசஸும் சேம் இதே மாதிரி மடித்து அதே மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. திரும்பவும் சொல்கிறேன், 2 ஓரமும் நான் காமிக்கிற மாதிரி மடிச்சுட்டு திரும்ப இன்னொரு பக்கம் எகைன் ஒரே மாதிரி மடிச்சுட்டு ஒரே ஓரமாக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நமக்கு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இதை வந்து ஒட்டுக்கா ஒரே தையலாக போடணுங்க. இப்படி கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. அலைன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஓரமாக ஸ்ட்ரெயிட்டாக ஒரே மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே. இப்போ இதெல்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி தாங்க இருக்கும். நல்லா லென்த்தாக கிடைக்கும். இப்போ இதோட லென்த் பார்த்திங்கன்னா எனக்கு 24 இன்ச்சஸ் இருக்குங்க. இப்போ இதுலேருந்து பாதி வந்து நமக்கு போதும். அதாவது இந்த 24ல் பாதி 12 இன்ச் இருந்தால் போதும். அதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இது 12 இன்ச், இது ஃபுல்லாகவுமே 12 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த 12 இன்ச் வரைக்கும் இருந்தால் போதும். மீதி வந்து கட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. இந்த பீசஸ் எல்லாமே 12 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு இந்த கீழே வந்து நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி இந்த பீசஸை வந்து ஒட்டுக்கா அலைன் பண்ணி வச்சுட்டு ஒரு ஓரமாக தையல் போட்டுட்டு இப்போ இந்த 2யுமே ஒட்டுக்கா ஒரே தையலாக போட்டுக்கோங்க. 2யுமே ஜாயின் பண்ணி இப்படி நமக்கு கிடைக்குங்க. இப்போ அந்த பேண்ட்டில் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பீஸை வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த பக்கம் வச்சுக்கோங்க. அந்த ஷர்ட்டில் பண்ணதை வந்து இந்த பக்கம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நான் காமிக்கிற மாதிரி இப்போ பாருங்கள், பேண்ட் பீஸ் இப்படி கீழே இருக்கணுங்க. இந்த ஷர்ட் பீஸ் வந்து இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று, நான் காமிக்கிற மாதிரி புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு இப்படி உள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கலாங்க.
இதே மாதிரி ஒவ்வொரு பீஸஸுமே பக்கத்தில் வந்து இப்படி நான் காமிக்கிற மாதிரி 1 பை 1 அப்படியே வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது இது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரிங்க ஷர்ட் பீஸ் இந்த பக்கமும் பேண்ட்டோட பீஸ் இந்த பக்கமும் வச்சுட்டு இப்போ அந்த ஷர்ட் பீஸை வந்து ஒவ்வொன்றா இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று விட்டு விட்டு வெளியே எடுத்தால் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் ஸ்டிச் பண்ணிடலாம். அதே மாதிரி அது எண்டு வரைக்குமே அது பண்ணதுக்கப்புறம் இப்போ 4 கார்னர்லேயும் மட்டும் ஸ்டிச் பண்ணால் அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தில் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஓரத்தில் அப்படியே ஸ்டிச் பண்ணுங்க. நீங்கள் தைக்கும்போது கரெக்டாக பார்த்து அந்த கிளாத் எல்லாம் அந்த பீசஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நீங்கள் தையல் போடுங்க. ஜஸ்ட்டு வெளியே வந்துடும் இல்லை தூக்கின மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் கரெக்டாக இழுத்து இழுத்து எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அலைன் பண்ணி வச்சுட்டு அந்த ஓரம் மட்டும் ஸ்டிச் பண்ணால் போதுங்க. இதே மாதிரி 4 ஓரம் மட்டும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஓரம் தையல் போடும்போது பார்த்து மட்டும் தையல் போட்டால் போதும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம் அந்த மேட்டை. இப்போ நம்ம 2 ஓரமும் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த 2 ஓரம் தான் இருக்குது. அதையும் ஸ்டிச் பண்ணிவிட்டா அவ்வளோதான் முடிஞ்சுச்சு நம்மளோட மேட். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த 4வது ஓரமும் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க போர்ஷன்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட டோர் மேட் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.